பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், எதிரிகள், துன்பங்கள் இருந்தபோதும் தாவீது ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார். அது என்ன அப்படின்னா, கர்த்தரை எப்போதும் தன் முன்பாக வைத்திருப்பது. அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என் முடிவுகளில் தேவனை முதலில் நினைப்பது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அவரை நாடுவது. மூன்றாவது, சந்தோஷத்திலும் சோதனையிலும் அவரை நம்புவது. நான்காவது, என் கண்கள் சூழ்நிலையை அல்ல தேவனை நோக்கி இருப்பது. என கண்பானவர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எதை நாடுகிறீர்கள்? எதை நம்புகிறீர்கள்? நான் இப்படி சொல்லுவேன், நாம் எதை முன்னிலைப்படுத்துகிறோமோ அதுதாங்க நம்மை வழி நடத்தும். நீங்கள் தேவனை முன்பாக வைத்தால் உங்களுக்கு இருக்கிற பயம் பின்னாடி போயிடும். பாருங்க, தாவீது சொல்லுகிறான், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறார். வலது பக்கம் என்பது அதிகாரத்தின் இடம், பாதுகாப்பின் இடம், ஆதரவின் இடம். ஏங்க, தேவன் நம்முடன் இருப்பது ஒரு உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது. தாவீது சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை. என கண்பானவர்களே, பிரச்சனைகள் வரலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் உங்களை சிதறடிக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய சமாதானம் அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துங்க. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நான் சொல்லுவேன், காலையில் எழுந்த உடனே தேவனை உங்கள் நினைவில் கொள்ளுங்க. 2, நீங்கள் எடுக்க போகிற முக்கியமான முடிவுக்கு முன்பாக ஜெபியுங்க. 3, கவலை வந்தால் இந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் என் வலதுபுறத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படேன் என்று சொல்லுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் உம்மை எப்பொழுது முன்பாக வைத்திருக்க கிருபை தாங்கப்பா. என்னை நெருக்குகிற சூழ்நிலைகள் என்னை அசைக்காமல் இருக்க, உம்மில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீ என் வலது பக்கத்தில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எனக்கு எதிரடையாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் இன்றைக்கு ஜெயமாய் மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.